ஹலோ சொன்னார் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ரியாக்ஷன் வீடியோ தாங்க செய்வோம். ஸோ பார்த்தீங்கன்னா சொன்னால் தக் லைஃப் படத்தில் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயிலுக்கான ரியாக்ஷன் வீடியோ தாங்க செய்யறோம். ஸோ 3, 2, 1. ஓ நைஸ் ஷாட்யா. என்ன ஷாட்ஸ் வச்சிருக்கான் கமல் சார். வாவ் ஐயா ஷாட்ஸ் மணிரத்னா தக் லைஃப் ஷாட்ஸ் தான் வச்சிருக்காங்க. என் உயிரை காப்பாத்துறவன். ஓகே RK5 யமங்கிட்ட இருந்து என்ன மீட் எடுத்துவேன். ஓகே சொல்ல வர்றான். எந்த எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். என்னையா படத்தோட வல்லைன்னு இந்த டயலாக்ல சொல்லிட்டாங்க. நீ நானும் ஒண்ணு. ஓகே கடைசி வரைக்கும் சரியா போச்சு. தான் படத்தோட வல்லைன் ஸ்டோரி நல்லா கவனிச்சிங்க. STR நீ 18 வேற லெவல்யா. STR வேற லெவலுக்கு அந்த என்ட்ரி எல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். வெளியே அமரம் பாத்துக்குவான். கரெக்ட். அவன் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? நீங்க இப்ப போக வேண்டாம் மேடம். ஸ்ரிஷா I am your own. இல்லையா வரதா கரெக்டா வரது ஜெகச்சி அந்த படத்துல லட்சுமி சக்ஷுவல் தான். ஓகே அவர் நம்ம வீடு தேடி வராது. செம்மையா இருக்கியா கையில் எடுத்துக்கணும். சக்திவேல் செம்ம ரோலக்ஸ்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. வேற லெவல்ல செம்ம தெரிவிக்க போற. இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. சொன்னல நீயா நானா ஏனா ஐயா கபாபு கருவி அமைதியா இல்லனா இல்ல மகளா இல்லையா நடக்குது. ஓ இன்ட்ரெஸ்டிங் ட்ரெய்லர். நினச்சும் பார்க்க முடியாத அளவு வித்தியாசமான ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. மணிரத்னம் அண்ட் டீம் வேற லெவல் தக் லைஃப் ட்ரெய்லர் எதிர்பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மக்கள் இந்த படத்துடைய பன்லைன் ஸ்டோரின்னு சொல்லி ட்ரெய்லருடைய ஆரம்பத்திலேயே ஒரு சில டைலாக்ஸ்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுங்க. ஸோ STR அண்ட் கமல்ஹாசன் சார் ஃபர்ஸ்ட் டைம் வேற லெவல் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியுதுங்க. STR அண்ட் கமல்ஹாசன் சார் தெரியும் தானே, பீக்குங்க வேற லெவல். ஏன்னா ஆக்டிங்னு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வேற லெவல் பீக்கில் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ இப்படி ரெண்டு பேர் ஒரு பக்கம் கமல்ஹாசன் சாரோடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் STRோட சாரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். வேற லெவலில் தேடுற என்ன நடக்க போகுதுங்க தெரியலங்க. அவ்வளோ வேற லெவலாக இருக்குதுங்க. ட்ரெய்லரை பார்த்தாவே நமக்கு புரியுது. ஸோ கமல்ஹாசன் சார் அவர்களுக்கு வந்து வளர்ப்பு மகனா இல்லைன்னா மகனாக நடிச்சிருக்கலாம். அண்ட் எப்படி மகனாக தான் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் கூடவே வில்லன் ரோலையும் சேர்த்து பண்ணியிருக்காருங்கன்னு சொல்லி தெரியும் போது வேற லெவலில் இருக்குதுங்க. மணிரத்னம் சார் அவர்கள் வந்து இந்த STRோட அவர்களுடைய வில்லத்தனத்தை வேற லெவலில் காண்பிச்சிருக்காங்க. ஸோ அப்பாவுடைய இடத்தை வந்து மகன் பிடிக்கிறது ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லி நல்லா தெரியுது. வேற லெவலில் இருக்கும். ஸோ மகளே வேற லெவல் மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷன் அண்ட் AR ரஹ்மான் அவர்களுடைய வேற லெவல் தரமான BGM இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இந்த படத்தில் ட்ரெயிலரில் பார்த்தாவே புரியுதுங்க. அப்புறம் த்ரிஷா அண்ட் அசோக் செல்வன் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். நாசர் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லி ட்ரெய்லரை பார்த்தா நமக்கு புரியும். ஸோ மகளே ஜூன் 5 நெக்ஸ்ட் மந்த் ஜூன் 5 தியேட்டருக்கு போய் வேறு லெவலில் வைப் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த தக் லைஃப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மகளே மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூன் 5 தக் லைஃப்பை பார்க்கறதுக்கு நான் ரெடியாக இருப்போம். ஸோ மக்களை இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு வீடியோ உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் ட்ரீம் சான். பாய்.